ஹாய். ஒரு மனிதனோட வாழ்க்கை இந்த 4 விஷயம் தாங்க இருக்குது. என்ன 4 விஷயம் கேட்குறீங்களா? தனு, கருண, போன, போகம் சொல்கிறாங்க பெரியவங்களாம். அதாவது தனுனா உடல், கருணம்னா அதில் பொருத்தப்பட்ட கருவிகள்ன்றாங்க. கண், மூக்கு, வாய், மெய், செவின்றாங்க 5 கருவிகள். போனம்னா நீ வாழற இடம். போகம் அப்படின்னா நீ அனுபவிக்கின்ற அனுபவங்கள், நல்லதோ கெட்டதோ. ஸோ இந்த தனு, கருண, போன, போகத்தோடு தான் ஒரு உயிர் இந்த உலகத்தில் பிறந்து வருதுன்றாங்க பெரியவங்களாம். இந்த தனு, இந்த உடல் இருக்குல்ல, அதை நீ மாற்ற முயற்சி பண்ணால் வம்பு. கர்ணங்கள், கண், மூக்கு, வாயிலாம் இருக்குது, இதில் தான் மாற்ற முயற்சி பண்ணாலும் வம்பு தான். புவனம், நீ வாழும் இடம். நீ எங்கே பிறக்கணுமோ, எங்கே வாழணுமோ அங்கே தான் நீ பிறந்திருப்ப. நீ இங்கே பிறந்துட்டு அமெரிக்காவில் போய் வாழணும்னு நினச்சா தப்பு கிடையாது. ஆனால் அடுத்த ஜென்மத்தில் ஃபஸ்ட்டு இந்தியாவில் தான் பிறப்ப நீ. ஸோ புவனத்தையும் மாற்றக்கூடாது, தனுவையும் மாற்றக்கூடாது, கர்ணத்தையும் மாற்றக்கூடாது. போகம், அதாவது நல்லதோ கெட்டதோ நீ அனுபவிக்கிற விஷயத்தான் வருவ நீ. இதில் நான் போராடி ஜெயிச்சிடலாம், கோடீஸ்வரன் ஆயிடலாம், அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது. உணவு, உடை, இருப்பிடத்துக்கு கண்டிப்பாக நீ உழைச்சி ஜெயிச்சிடலாம். அதான் சொல்லப்பட்டது. தெய்வத்தால் ஆகாது எனும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். கூலி தரும் சொல்கிறான். மெய்வருத்த கோடி வரும் சொல்ல, கூலி தரும். அப்போ உணவு, உடை, இருப்பிடத்துக்கு நீ உழைச்சி ஜெயிச்சிடலாம். இப்போ அந்த முகேஷ் அம்பானி கோடீஸ்வரனாக இருக்கிறான். என்ன உழைச்சிட்டார் அவர்? அவன் அந்த போகத்தோடு வந்திருக்கான். சரி, இப்போ ரஜினி இத்தனை கோடி வச்சுருக்காரு, எடப்பாடி நடுவில் சிஎம் ஆனார், ஓபிஎஸ் சிஎம் ஆனார். அவர்கள் அந்த போகத்தோடு வந்திருக்கிறதுனால தான் அந்த போகம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த போகத்தை நான் அடைஞ்சிருவேன், ஜெயிச்சிருவேன், அதுக்குன்னு உழைக்க வேணாம், சோம்பேறியாக இருங்கன்னு சொல்ல வர மாட்டேன். இதெல்லாம் உன்னோட தனு, கருண, போன, போகத்துக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும். அதை மாற்றி அமைச்சலாம் நினைக்கிறதெல்லாம் ஒரு முட்டாள்தனம். அதுக்குன்னு உழைக்காமல் சோம்பேறியாக தூங்குன்னு சொல்ல மாட்டேன். உழைங்க, உனக்கு கிடைக்கலையா அவ்வளோதானே விதி கொடுத்து நினச்சி போயிட்டுருக்கேன். உழைக்கிறதே உழைச்சிட்டு வாங்க. ஆனால் இதுதான் வாழ்க்கை. இந்த 4 விஷயங்கள் தான் நீ கொண்டு வரது. இந்த 4 விஷயத்தை தான் நீங்கள் முடிச்சுட்டு போவ இந்த உலகத்தை விட்டு. நன்றி. இந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.